2013, 2017 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலி பணியிடங்களை பொறுத்து பணி வழங்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டிகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், மடிக்கணினியை கொள்முதல் செய்து தகவல் தொழில்நுட்பத்துறை என்றும் அதை மாணவ மாணவிகளுக்கு வழங்குவது மட்டுமே பள்ளி கல்வித்துறை என்றார். மேலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்த அமைச்சர் செங்கோட்டையன், இந்த மாத இறுதிக்குள் ஆசிரியர் தேர்வுக்கு அட்டவணை வெளியிடப்படும் என்றும் அதன் பணிகள் 1 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்றார். 2013-17 ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலி பணியிடங்களை பொறுத்து பணி வழங்கப்படும் என்று தெரிவித்த செங்கோட்டையன், பள்ளிகளில் கழிவறைகளை தூய்மையாக பராமரிக்க மத்திய அரசிடம் 500 கோடி நிதி கோரப்பட்டுள்ளது என்றார். லேப்டாப்பை பொறுத்தவரையிலும் ஐடி மினிஸ்டரிடத்தில் கேட்க வேண்டும். அவர்தான் எங்களுக்கு வாங்கி தருகிறார். அதை நாங்கள் வழங்குகிற வேலை மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கிறது. இப்போது தேவையான அளவிற்கு ஆசிரியர் நாம் நியமித்து வருகிறோம். படிப்படியாகவே அதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அந்த தேவைக்கேற்ப ஆசிரியர் பூர்த்தி செய்யப்படும். இரண்டாவதாக இந்த மாதம் இறுதிக்குள் புதிய அட்டவணை வெளியிடப்படும் ஆசிரியர் தேர்வுக்காக. ஆகவே அந்த பணிகள் அனைத்தும் ஒரே மாத காலத்தில் நிறைவேற்றுவதற்கு அரசு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு 2013, 2014, 2017 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் அதற்கு ஒரு மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களே தவிர வேலைவாய்ப்பு என்பது எவ்வளவு பணிகள் இருக்கிறதோ அந்த பணிகளை மட்டும்தான் நாம் நிறைவேற்ற முடியும். அதற்கு பிறகு கூடுதலாக பணிகளை நிறைவேற்றும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் எவ்வளவு காலி பணிகள் இருக்கிறது என்பதை அரசு முதலிலே நாம் அட்டவணை மூலமாக வெளியிடுகிறோம். அதற்கு பிறகு கூடுதலாக அதில் தேர்வு பெற்றிருந்தால் மீண்டும் தேர்வு எழுத வேண்டுமே தவிர வேறு வழியில்லை. அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். பன்னாரியம்மன் கோயிலை பொறுத்தவரை ராஜகோபுரம் கட்டுவதற்காக ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்தை சார்ந்தவர்களும் அதற்காக ஈடுபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அதை எப்படி விரைந்து செயல்படுத்த வேண்டுமோ அந்த பணிகளை நாங்கள் அனைவரும் நிறைவேற்றுவோம். அதற்காக அரசிடத்தில் நிதிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கோப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசிலிருந்து ஏறத்தாழ 500 கோடி ரூபாய் அதற்காக நிதிகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் வழங்குவதாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த கோப்புகள் நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அப்படி வருகிற போது அனைத்து பள்ளிகளும் கூடுதலாக 2 யூனிட் அந்த பெண்களுக்காக போடுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.